உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை மதிக்கலையா? நீங்கள் தோத்துட்டீங்கன்னு இந்த உலகம் உங்களை ஓரங்கட்டுதா? உன்னால் சாதிக்க முடியாதுன்னு உங்கள் முகத்துக்கு நேராக யாராவது சொன்னாங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானது. இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் கிளிக் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா நான் தான் உங்கள் நண்பி பிரியா. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மைதானத்தில் 1,00,000 பேர் கத்திக்கிட்டு இருக்காங்க. எதிரணியோட 11 உலகத்தரம் வாய்ந்த பந்து வீச்சாளர்கள் உங்களை வெறிக்க பார்க்குறாங்க. நீங்க அவுட் ஆகணும்னு ஒட்டுமொத்த மைதானமும் சாபமுடுது. பிரஷர் உங்க தலைய வெடிக்க வைக்குது. ஒரு சாதாரண மனுஷனா இருந்தா அங்கேயே கொலை நடுங்கி வயிறு கலங்கி இருக்கும். ஆனா அங்குதான் அந்த சிங்கம் நிக்குது, கண்ணுல வெறியோட. எதிரணிய பார்த்து ஒரு சிரிப்பு சிரிப்பார். அவர்தான் விராட் கோலி, கிங் விராட் கோலி. அவர் நமக்கு சொல்லித்தர முதல் பாடம், ப்ரெஷர் நம்மளை அழிக்க வர விஷயம் இல்லை, அது உங்களை வைரமாக்க வந்த உரம். நண்பர்களே, விராட் கோலி பிறக்கும்போது கிங் கோலியா பிறக்கல. டெல்லியோட தெருக்கல்ல அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வளர்ந்த ஒரு சாதாரண பையன்தான் விராட் கோலி. அவரோட 18 வயசுல அவரோட மனுஷ இரும்பா மாத்தின ஒரு மரண சம்பவம் நடந்துச்சு. 2006 வருஷம் டெல்லி அணிக்காக ரஞ்சி டிராப் விளையாடிக்கிட்டு இருக்கார் விராட் கோலி. இன்னைக்கு நள்ளிரவு 2 மணிக்கு விராட் கோலியோட அவங்க அப்பா மாரடைப்பால இறந்து விடுகிறார். ஒரு 18 வயது பையனுக்கு அப்பாவோட மரணம் எவ்வளவு பெரிய இடி. குடும்பமே கதறி அழுதுட்டு இருக்கு. அடுத்த நாள் காலையில விராட் கோலி வரமாட்டான்னு நினைச்சாங்க. ஆனா அந்த 18 வயது பையன் பேட்டை தூக்கிட்டு மைதானத்துக்கு வந்தான். ஆனா அன்னைக்கு கண்ணில் தண்ணீர், நெஞ்சில வெறி இருக்கு. அன்னைக்கு 90 ரன்கள் எடுத்து டீமை காப்பாத்திட்டு அவுட் ஆகி பவுலியன் போய் தன் அப்பாவோட உடம்ப கட்டி பிடிச்சு அழுதுட்டு ஒரு குழந்தை போல இருக்கான். அன்னைக்கு தான் பிரேம் கோலியோட பையன் செத்து கிங் கோலின்னு இரும்பு மனிதன் ஆகிறான். தன் தனிப்பட்ட சோகத்தை விட தன் இலக்கும் தன் கடமையும் தான் முக்கியம் என அவர் முடிவெடுத்தார். அங்கதான் அவருடைய முடிவு மிகவும் சரியான முடிவாக இருந்தது. 2012 வருஷம் ஒரு நாள் குளிச்சுட்டு வந்து கண்ணாடி முன்னாடி நிற்கிறார் விராட் கோலி. தன் உடம்ப பார்க்கிறார். அவர்கிட்ட ஃபிட்னஸ் இல்லை. அன்னைக்கு தனக்குத்தானே அடிச்சுக்கிறார். உலகத்தில் பெஸ்ட் பேட்ஸ்மேனா ஆகணும்னா முதல்ல உன்னை மாத்திக்கோன்னு அவர் முடிவெடுத்தார். அடுத்த செகண்டே அவருக்கு பிடிச்ச பிரியாணி, பட்டர் சிக்கன், ஜங்க் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் அவர் குப்பையில் போட்டார். வெறித்தனமான டயட், கடுமையான ஒர்க் அவுட் இன்னைக்கு வரைக்கும் அவர் கடைபிடிக்கிறார். அவர் இன்னைக்கு வரைக்கும் பிரியாணியை கையில் தொட்டதே இல்லை. யோசிச்சு பாருங்க, அவர்கிட்ட பிரியாணி அவர்கிட்ட பணம் இருக்கு, புகழ் இருக்கு. அவர் நினைச்ச இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை சொகுசையும் அனுபவிக்கலாம். ஆனா அவரோட வெறித்தனமான செல்ஃப் டிசிப்ளின் அங்க இருக்கு. அதுதான் அவரோட உலகத்தில் இருக்கிற உச்சத்துக்கு கொண்டு செல்லிருக்கு. நம்மள பல பேர் திங்கட்கிழமை ஜிம்முக்கு போயிட்டு செவ்வாய்க்கிழமை பிரியாணி சாப்பிடுவோம். அப்புறம் எப்படி நண்பர்களே உங்களால ஜெயிக்க முடியும்? உங்க இலக்கு இமயமலை உயரத்துக்கு இருந்தா உங்க தியாகம் அந்த அளவுக்கு இருக்கணும். அப்பத்தான் உங்களால ஜெயிக்க முடியும். வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது நண்பா. எல்லாத்தோட லைஃப்லயும் 2 காலம் வரும். விராட் கோலிக்கும் வந்துச்சு. 2019 இருந்து 2022 வரைக்கும் கிட்டத்தட்ட 1021 நாட்கள் விராட் கோலினால ஒரு சதம் கூட அடிக்க முடியல. டிவியை போட்டா விமர்சனம், பேப்பரை படிச்சா ஏளனம். கோலியோட காலம் முடிஞ்சு போச்சு, அவர் வெறும் பெருங்காய டப்பா அப்படின்னு எல்லாரும் கத்துனாங்க. உலகமே கோலியோட கதை முடிஞ்சிருச்சுன்னு எழுதுனாங்க. 2022 ஆண்டு ஆசிய கோப்பை ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக ஒரு சதம் அடிச்சாரு பாருங்களே. ஒட்டுமொத்த உலகமும் மிரண்டு போய் எழுந்து நின்னுச்சு. அந்த ஒரு செகண்ட் அவருக்கு ரொம்ப ப்ரௌடா இருந்திருக்கும். 2023 உலக கோப்பையில் 50 சதம் அடிச்சு விமர்சனம் செஞ்ச அத்தனை மக்களோட வாயும் மூடி போச்சு. 2024 T20 உலக கோப்பையில்
கெத்தா ஜெயிச்சு கொடுத்துட்டு விடை பெற்றார். அதுதான் கிங்குங்கிறது. உலகம் உங்களை முடிஞ்சு போயிட்டான் அப்படின்னு எழுதி தள்ளும் பொழுது நீங்க உங்களோட மாசான அத்தியாயத்துக்கு தயாராக இருங்க. உங்க கரியர்ல உங்க லைஃப்ல நீங்க தோத்து போய் உட்கார்ந்துருக்கலாம். உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை கேலி பேசலாம். உங்களை கேலி செஞ்சா அவங்க பண்ணிட்டு போட்டோம். விமர்சனங்களுக்கு உங்க வாயால பதில் சொல்லாதீங்க, உங்க உழைப்பால பதில் சொல்லுங்க. உங்க பேட்டை இறக்குங்க, வெறித்தனமா ஓடுங்க. உங்க கரியர்ல நீங்க முன்னேறிட்டே இருங்க. அவங்க உங்களை அசிங்கப்படுத்தின அதே இடத்திலிருந்து நீங்க ஜெயிச்சு காட்டுன இந்த உலகம் அசிங்கப்படுத்த இடத்துல எழுந்து நின்று கைத்தட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு வெறிய உண்டாக்கி இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு நீங்களும் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இதே மாதிரி நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் நண்பி பிரியா. பாய் பாய், டேக் கேர்.